ஹலோ மக்களே, வெல்கம் டு டேர்லேசி. இன்னைக்கு நாம இந்த வீடியோல குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ்: பாஸ்மதி ரைஸ் 2.5 கிளாஸ். ரைஸை 2 தடவை வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சிருங்க. நீங்கள் எந்த பாஸ்மதி ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜீரக சம்பா ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா தான் இருக்கும். நெய் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை ஒரு மீடியம் சைஸ் உடச்சி போட்டுக்கோங்க, லவங்கம் 3, அஜினமோட்டோ 1/4 டீஸ்பூன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 7 நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். கேரட் 150 கிராம்ஸ், பீன்ஸ் 150 கிராம்ஸ். இது ரெண்டுத்தையும் இதில் காட்டுற மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். கடாயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கோங்க. இப்போ இது சூடான உடனே பட்டையும் லவங்கமும் சேர்த்திக்கோங்க. இது ரெண்டுமே வெடித்த உடனே வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட மனம் வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வெட்டி வச்சிருக்க கேரட் பீன்ஸ் போட்டு ஒரு 1 to 2 minutes நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை வடிச்சிட்டு அரிசி மட்டும் போட்டுக்கோங்க. இது கூடவே அஜினமோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி போட்டு ஒரு 2 minutes நல்லா இது கூட வறுத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கோம். அதாவது 1:2 ரேஷியோ. ஸோ 1 கிளாஸ் ரைஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். கூடவே உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த நேரத்திலே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 15 minutesக்கு வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி அடி பிடிக்காம இருக்க கிளறி விட்டுக்கோங்க. மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ரைஸ் நல்லாவே வெந்திருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் கேபேஜ் வடை பண்ணி வச்சுருக்கோம். இதோட ரெசிபி நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுவோம், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.